சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கருப்பு வந்துட்டு தமிழுக்கு ஃபோன் பண்றாரு. ஏமா தமிழ், அந்த பொண்ணு மறுபடியும் ஹோட்டல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்குமா, நான் போய் பேச கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குமா, ஏன்னா அது பொம்பளை பிள்ளை வேறையா, நீங்க ஹோட்டலுக்கு வேகமா புறப்பட்டு வாயேன், அந்த பிள்ளை கிட்ட நீ என்ன ஏதுன்னு கேளுத்தா, முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு, தாலி கட்டிடுவாங்கத்தா, கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும், அதுக்குள்ள மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், இந்தா உடனே கிளம்பி வாரேனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேலை செய்கிற ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு இன்னைக்கு லீவு வேணுமே அப்படின்னு தமிழ் கேட்கவும், என்னது லீவா, நான் உங்ககிட்ட என்னம்மா சொன்னேன், அடிக்கடி லீவு போடக்கூடாது, வேலை நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ என்னன்னா வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வந்து லீவ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் தமிழை சத்தம் போடவும், இல்லை சார், இல்லை என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருந்து ஃபோன் பண்ணாங்க, நான் உடனே போகணும் சார், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு தாங்க சார், உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, சரி போ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், இனி அடுத்தடுத்து லீவு கேட்டேன்னு வையே உன்னை வேலையிலிருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனர் சொல்லவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக கிளம்பி இங்கே மாப்பிள்ளையோட ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வாசல்ல பார்த்தா கருப்பு நிற்கிறாரு. தமிழ், அந்த பொண்ணு உள்ளதாமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, நீ போய் என்ன ஏதுன்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கருப்பு சொல்லவும், தமிழும் பார்த்தா உள்ள போறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கவும், ஏங்க நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அந்த பொண்ணை பார்த்தா எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்காங்க. ரிசப்ஷன்ல இருக்கிற ஆளை பார்த்தா, ஏமா நீ யாருமா, நீ எதுக்குமா அந்த பொண்ணுகிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல கேட்கவும், ஏங்க உங்களுக்கு என்னங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், இதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ரிசப்ஷன்ல இருக்கிற ஆளை மிரட்டவும், அந்த ஆளை பார்த்தா வாயை மூடிடுறாரு. இதே தாம்மா, இதே தான் என்கிட்டையும் கேட்டான், அந்த பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு கேட்க கூட விட மாட்டேங்கிறான், ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறான் அப்படின்னு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏங்க என்னங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட தயங்காம சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும், ஏங்க இந்த ஹோட்டல் ஓனர் நந்தகுமாரால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அந்த பொண்ணை பார்த்தா தமிழ் கையை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க என்னாச்சு, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்லைங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அந்த பொண்ணும் பார்த்தா தனியா போறாங்க. என்னங்க என்னதான் ஆச்சு, எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க, உங்களுக்கு உதவி பண்ணத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும், இந்த ஹோட்டல்ல நிறைய விஷயம் தப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், ஏங்க என்ன நடக்குது இந்த ஹோட்டல்ல அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. நான் இந்த ஹோட்டலுக்கு ஒரு தடவை என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து தங்கி இருந்தேன், நான் ஒரு ரூம்ல தங்கியிருந்தேன், என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ரூம்ல எல்லாம் தங்கியிருந்தாங்க, அந்த ரூம்ல கேமரா வச்சிருந்தாங்க, அது எனக்கு தெரியல, அந்த ரூம்ல நான் ட்ரெஸ் மாத்துறதுல இருந்து அந்த ரூம்ல நான் என்னென்ன பண்ணேன்னு வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காங்கங்க, இது எனக்கு தெரியல, நானும் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டேன், மறுநாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ஹோட்டல்ல உங்களோட திங்ஸ் ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க, நானும் திரும்ப இங்கே வந்தேன், அப்பந்தான் இந்த ஹோட்டல் ஓனர் நந்தகுமார் வந்து என்கிட்ட அந்த வீடியோவை எல்லாம் காமிச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான், நான் சொல்கிறபடி கேட்கலன்னா இந்த வீடியோவை எல்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணான். நானும் அவங்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், ஆனால் அவன் எதுக்குமே ஒத்து வரல, கடைசியில் நான் சொன்னபடி நீ செய்யலைன்னா இந்த வீடியோவை நெட்டில் கூட ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பயமுறுத்தினான்.
நானும் பயந்து போய் அவன் சொன்னதை எல்லாத்தையுமே செஞ்சேன். இப்போ அவன் சொன்னதை செஞ்சதுக்கான விளைவு அவனோட குழந்தை என் வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் இங்கே தமிழுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. அதுக்கப்புறம் இதை பற்றி நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் என்னடானா ஈஸியாக அபார்ஷன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை வெளியே வேற எங்கேயாவது சொன்னியோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னு தெரிஞ்சிச்சு இந்த வீடியோவை நெட்டில் ரிலீஸ் பண்ணி உன் குடும்பம் மொத்தத்தையும் அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் அவன்கிட்ட கடைசியாக ஒரு தடவை பேசிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நந்தகுமாருக்கு இன்னைக்கு அமைச்சர் ராஜாங்க மகளோட கல்யாணங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எனக்கும் இந்த விஷயம் தெரியும், இதை பற்றியும் நான் அவங்கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்கிட்ட இருந்து எந்த விதமான பதிலுமே கிடையாது. அவன் சொன்னதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். வயிற்றில் வளர குழந்தைய அபார்ஷன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இரு, உங்கள் வீட்டில் எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க, அதையும் மீறி என்கிட்ட ஏதாவது தகராறு பண்ணிக்கிட்டு திரிஞ்ச இந்த வீடியோ எல்லாத்தையுமே நெட்டில் ரிலீஸ் பண்ணி உன் மான மரியாதை எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டுருவேன்னு சொல்லி அந்த வீடியோவை என்கிட்ட காமிச்சு காமிச்சு என்னை ஒவ்வொரு தடவையும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் இங்கே தமிழுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. சரிங்க, இப்போ என் கூட மண்டபத்து வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், இல்லைங்க நான் அங்கே வந்ததை பார்த்துட்டு அந்த நந்தகுமார் கோபப்பட்டு வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டானா என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே உசுரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகவும், அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க, நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் தமிழ் அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததும் கருப்பு கேட்குறாரு, என்னம்மா தமிழ் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அண்ணே நம்ம எப்படியாவது அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நிப்பாட்டியே ஆகணும், இந்த பொண்ணு கழுத்தில் தான் அந்த நந்தகுமார் தாலி கட்டணும், இந்த பொண்ணோட வாழ்க்கை மொத்தத்தையும் அவன் சீரழிச்சிட்டான், இப்போ இந்த பொண்ணு கர்ப்பமாக வேற இருக்காங்க, வாங்கனே மண்டபத்துக்கு போகலாம்னு தமிழ் கூப்பிடவும், என்னம்மா சொல்கிற, இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கா, சரிம்மா வா, இன்னும் முகூர்த்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு தமிழ் அந்த பொண்ணு 3 பேரும் மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்தில் பார்த்தா ஏகப்பட்ட போலீஸ் வேற பாதுகாப்புக்கு இருக்காங்க. அமைச்சர் பொண்ணோட கல்யாணம் அப்படிங்கிறதுனால மண்டபத்து வாசல்ல போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு, ஏங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, அவன் வீடியோ ஏதாவது ரிலீஸ் பண்ணிட்டா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், ஏங்க இங்கே இவ்வளோ போலீஸ் இருக்காங்க, என்னுடைய மாமா அமைச்சர் அவர் நினச்சாருன்னா அந்த வீடியோ எதுவுமே ரிலீஸ் ஆகாது, நீங்கள் அதை பற்றி எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, அவன் உங்கள் கழுத்தில் கண்டிப்பாக தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. மண்டபத்துக்குள்ள கருப்பு அந்த பொண்ணு தமிழ் 3 பேரும் வரவும் இதை சேது பார்த்துடுறாரு. ஏய் நில்லு, உன்னதான் நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், மாப்பிள்ள இது பெரிய விஷயம், தமிழ் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக கேளு மாப்பிள்ள அப்படின்னு கருப்பு சொல்லவும், என்ன மாமா மறுபடியும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சேது கேட்கவும், இல்லை மாப்பிள்ள இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு கருப்பு சொல்லவும், யோ மாமா சும்மா இருக்கியா, என் வாயில் ஏதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லை மாப்பிள்ள இந்த நந்தகுமார் நல்லவனே கிடையாது மாப்பிள்ள, இந்த பிள்ளையோட வாழ்க்கை மொத்தத்தையும் சீரழிச்சிட்டான், இந்த பிள்ளை வயிற்றுல அவனோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இப்படிப்பட்டவன் நம்ம கண்மணி கழுத்தில் தாலி கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் சேதுவுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. அப்பந்தான் பார்த்தா அந்த பொண்ணு சேதுவை கையெடுத்து கும்பிட்டு, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் சார், நந்தகுமாரால் என் வாழ்க்கை மொத்தமும் சீரழிஞ்சு போச்சு, அவனோட குழந்தை என் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க சார், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், உடனே சேது ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்ப்பா அப்படின்னு ராஜாங்கத்தை கூப்பிடவும், என்னப்பா சேது எதுவானாலும் இங்கேயே சொல்லி, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் நான் இப்போ எங்கேயும் தனியாக வர முடியாது, என்னன்னு சொல்லி சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும்,
இல்லப்பா, உங்ககிட்ட தனியா பேசியே ஆகணும், கொஞ்சம் இங்க வாங்கப்பா, ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கூட்டிக்கிட்டு சேது வாராரு. இங்க ராஜாங்கம் வரவும் அந்த பொண்ணு ராஜாங்கம் காலில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததும் ராஜாங்கம் வந்துட்டு, ஏய் யாருமா நீ, எதுக்குமா இப்ப ஏன் காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அப்பந்தான் சேது வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் சொல்றாரு. அதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்பந்தான் பார்த்தா நம்ம ஈஸ்வரி கரெக்டா வாராங்க. என்ன மாமா, இந்த பொண்ணு யார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்க சேது வந்துட்டு ஈஸ்வரியை முறைச்சி பார்த்து, என்ன சொன்னீங்க சின்னம்மா, மாப்பிள்ளைக்கு நீங்க கேரண்டின்னு சொன்னீங்கல்ல, இந்த பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்குனவன் தான் அந்த நந்தகுமார், அவனை போய் என் தங்கச்சிக்கு நீங்க மாப்பிள்ளையா பார்த்துருக்கீங்க, அவனை நம்பி என் தங்கச்சியை கட்டி கொடுத்தா என் தங்கச்சியோட வாழ்க்கை மொத்தமும் நாசமா போயிடும், நல்ல வேலை எல்லா உண்மையும் இப்பவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு.